4ஆம் வகுப்பு நீதிநெறி விளக்கம். அவையஞ்சி மெய்விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று பூத்தலின் பூவாமை நன்று பூத்தலின் பூவாமை நன்று. அவையஞ்சி மெய்விதிப்பார் கல்வியும் அவையஞ்சி மெய்விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று பூத்தலின் பூவாமை நன்று. இந்த செய்யுளை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர். புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட சொற்பொருள்: மெய் உடல், மெய் உடல். விதிப்பார் நடுங்குவார், விதிப்பார் நடுங்குவார். கல்லார் படிக்காதவர், கல்லார் படிக்காதவர். ஆகுல சொல் பொருளற்ற ஆரவாரச் சொல், ஆகுல சொல் பொருளற்ற ஆரவார சொல். நவை குற்றம், நவை குற்றம். அஞ்சி அச்சமுற்று, அஞ்சி அச்சமுற்று. நல்கூர்ந்தார் வறுமையுற்றார், நல்கூர்ந்தார் வறுமையுற்றார். பூத்தல் உண்டாதல், பூத்தல் உண்டாதல். இந்த நீதிநெறி விளக்கத்தின் பொருள்: இந்த நீதிநெறி விளக்கத்தினுடைய கடைசி வார்த்தையை நம்ம கவனிச்சாலே இந்த பாடலுடைய பொருள் நம்ம புரிஞ்சிக்கலாம். அதாவது பூத்தலின் பூவாமை நன்று, பூத்தலின் பூவாமை நன்று. இதிலேயே இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஒரு பூ பூக்குதுன்னா எப்படி பூக்கணும்? நல்ல வண்ணங்களுடைய பூவாக இருக்கணும், இல்லைன்னா நல்ல மனம் கொண்ட பூவாக இருக்கணும், இல்லைன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பூ பூக்குதுன்னா அதை தேடி வண்டுகள் வரும். அந்த வாசனைக்காக நம்ம கூட அந்த பூவை தலையில் வச்சுக்கலாம். இப்படி இருக்கிறப்ப எந்த மனமும் இல்லை, எந்த கலரும் இல்லை, எந்த அட்ராக்ஷனும் இல்லை, எந்த வண்ணமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பூ எதுக்கு பூக்கணும்? அந்த பூ பூக்காமலேயே இருக்கலாம். அதே போலத்தான் பலர் நிறைந்த சபையில் நல்ல கல்வி கற்றவர் தன்னுடைய கருத்தினை தெளிவாக உடல் நடுக்கமின்றி கூறுபவராக இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திற்கு அவர் கல்வி கற்றிருக்கவே தேவையில்லை. இரண்டாவது கருத்து: பல பேர் நிறைந்த அவையில் கல்வி அறிவு மிக்க, புலமை மிக்க சான்றோர்கள் நிறைந்த அவையிலேயே பேசக்கூடியவர் நல்ல கல்வி அறிவினை பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும். மாறாக கல்வியறிவு இல்லாதவர் நல்ல கருத்தினை சொன்னால் சரி, பொருளற்ற கருத்தினை வெறும் ஆரவாரத்துடன் சொல்வதால் என்ன பயன் இருக்கிறது கேட்பவர்களுக்கு? அதனால் அவர் பேசாமல் இருப்பதே நல்லது. நீதியின் அடுத்த விளக்கம் என்னன்னா, ஒருத்தர் செய்ய தகுந்தவற்றை தான் செய்ய வேண்டும். மாறாக செய்யாததை செய்துவிட்டார், குற்றம் வந்துவிட்டது, பாவம் வந்துவிட்டது. அவர் என்ன செய்ய வேண்டும்? குற்றத்தை சமாளிப்பதற்காக இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உணவையாவது எதையாவது கொடுத்து உதவ வேண்டும். அப்படியாவது அந்த பாவம் குறையும்.
உன்னிடம் செல்வமும் இருக்கிறது, பொருட்கள் எல்லாமே இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து மீதி உள்ளவற்றை தான் உண்ண வேண்டும், தான் அனுபவிக்க வேண்டும். அப்படி நீ மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் என்ன செல்வம் அது? அதற்கு நீ செல்வம் சேர்த்து வைக்காமலேயே இருந்திருக்கலாமே. அடுத்த கருத்து என்னவென்றால், வறுமையுற்றோர், மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளோர், அவர்களுக்கே மற்றவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்காக உதவி செய்கிறார். மற்றவர் ஏதாவது பொருள் இல்லை என்றால் தன்னிடம் இருப்பதை தோண்டி துருவி சேர்த்து கொடுத்து வருகிறார். மற்றவர்கள் ஏதாவது உதவி என்று வரும்போது தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு, தன்னுடைய பொருளாதாரத்திற்கான வேலையை விட்டுவிட்டு அவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறார். எதற்கு உழைக்க வேண்டும்? உனக்கே ஒன்றும் இல்லை, உனக்காக உழைக்க வேண்டும். உனக்கு ஈகை பண்பு அதிகமாக இருக்கிறது தான். ஆனால் உன்னுடைய வயிற்றுக்கே சாப்பாடு இல்லைங்கிற பொழுது அடுத்தவர்களுக்காக நீ கொடுத்து உதவ வேண்டும் என்று ஈகை பண்பு எதற்கு உனக்கு? ஈகை பண்பு நல்ல பண்பு தான், இனிய பண்பு தான். ஆனால் உன்னிடமே ஒன்றுமில்லை. எதற்கு அந்த ஈகை பண்பு? வேண்டாம். இதைத்தான் இந்த நீதிநெறி விளக்கம் சொல்கிறது. பூத்தலின் பூவாமை நன்று. நல்ல படிப்பறிவு இருந்தால் உடல் நடுக்கமின்றி பேச வேண்டும். இல்லையெனில் அந்த கல்வி உனக்கு தேவையில்லை. நல்ல ஆன்றோர் நிறைந்த சபையிலேயே நல்ல கருத்தினை பேசுபவராக கல்வியறிவு மிக்கவர் பேச வேண்டும். கல்வியறிவு இல்லாதவர் பேசாமலேயே இருக்கலாம். குற்றம் செய்து விட்டாயா? உன்னிடம் உள்ள பொருளை மற்றவர்கள் கொடுத்து அதை தான் மீதி இருப்பதைத்தான் நீ உண்ண வேண்டும், நீ அனுபவிக்க வேண்டும். நீ மற்றவர்கள் கொடுக்காத செல்வம் எதற்கு? அது செல்வமே இல்லை. வறியவரிடத்தில் ஈகை பண்பு வேண்டாம். அதைத்தான் பூத்தலின் பூவாமை நன்று என்று இந்த நீதிநெறி விளக்கம் சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.